திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு சென்னை காவல்துறை சம்மன் வழங்கியிருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகார் தொடர்பாக இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இத காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன் பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. அவ்வளவுதான். ஏய், இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கடா. செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இருவரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இல்லப்பா, நாளைக்கு போட்டு தர்றேங்கிற கையெழுத்த. சார், இப்ப நீங்க வரலனா சார், ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜியின் பூர்வீக வீட்டில் சம்மன் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். ஆட்சி கலப்பு விவகாரத்துல இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முக்கியமான புள்ளியாக கருதப்படும் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார். சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டா? ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க டேய்? சென்னை விமான நிலையத்திற்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுக்கு எங்கேயுமே தப்பு செல்லாமல் இருப்பதற்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்லா, ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. மொத்த திமுக கூடாரமும் ஆடி போய் கிடக்கு. வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை எனக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்னொரு எம்எல்ஏ தலைமறைவா இருக்காரு, இன்னொரு எம்எல்ஏ சிங்கப்பூர்ல போயிட்டு படுத்து கிடக்காரு. நெஞ்சு வலிக்குது. சரி, தலைவர்கள் என்ன பண்றாங்க? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க லண்டனுக்கு போறோங்க, தமிழ்நாட்டிலே இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எங்க, அப்பா எங்க, அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. மிகப்பெரியதொரு புரட்சியை விஜய் செய்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்துக்களே. 35% ஓட்டு முதல் தேர்தலில் கூட்டணியே இல்லாமல் வாங்கியது என்பது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ யாருமே செய்யாத சாதனை. தேசிய அளவில் மோடியோ ராகுல் காந்தியோ மம்தாவோ யாருமே செய்யாத சாதனை என்பதில் மாற்று கருத்தே இடமில்லை. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு படைத்த 2 கட்சிகளை வந்து கூட்டணியே இல்லாமல் இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து 30 கட்சி 40 கட்சின்னு கூட்டணி சேர்ந்து நின்றாங்க. தனியாக வீழ்த்தி இருக்கார். ஏவா வேலு இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்? நான் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த ரைடெல்லாம் நடக்கும்போது நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? பழிவாங்கல் நடவடிக்கை எங்களோட கழக தோழர் வந்து பயங்கரமா எதிர்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பிச்சாங்க. சம்மன் அனுப்பிச்சா சிங்கப்பூர்ல போய் படுத்து கிடக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலே இல்லாத மாதிரி சிங்கப்பூர்ல போயிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்து கிடக்காங்க. நடிப்பு நடிப்பு நடிப்பு, முக்காவாசி நடிப்பு. தலைவர் நெஞ்சுவலின்னு படுத்திருக்காரு. நெஞ்சுவலின்னு படுத்துக்கிட்டோம், எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும்ல, மறுபடியும் சம்மன் அனுப்புவாங்க, மறுபடியும் சம்மன் அனுப்பி விசாரிப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி தான் நடக்க போகுது. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும்
நீங்க சொல்றத நான் கேக்குறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். ஏன் தெரியுமா அதை நான் அழுத்தி சொல்றேன்? பொதுப்பணித்துறையில வேற எதுவும் புகார் இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு லெட்டர் பேரை கொடுத்து எதுவும் தப்பு நடந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் நேற்று திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் வாங்குறேன்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து பணம் பறிபோனவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இமெயிலுக்கு புகார் அளியுங்கள்னு அறிவிப்பு போட்டிருக்காருயா. வாங்கி தரேன்றாங்க பணத்தை. நினைச்சு பார்க்க முடியுமா? அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக யார் இருந்திருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார். இதை பண்ணிருப்பாரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. திமுக அதிமுக ரெண்டு தரப்பும் ஐயையோ இந்த அரசு ஆபத்து, மக்கள் லஞ்சம் கொடுக்காம பழகிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கிட்டே லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு, இது நல்லதுக்கு இல்ல, ஒழிச்சு கட்டு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இந்த பக்கம் இந்த அறநிலைத்துறையில நம்ம அண்ணன் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதான் என் மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடிக்கு ஆதாரத்தோட தெரியப்படுத்துங்க, அடுத்த ஆக்ஷனை நான் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? வயிறு தெரியுது. இந்த நாயெல்லாம் பாம்பே போனா அங்கே செட்டில் ஆக கூடாதா? இங்க வந்து வீடு கட்டுறானே, என் பக்கத்துல வீடு கட்டுறானே. இப்ப இந்த வழக்குக்கு நெஞ்சு வலின்னு படுத்துட்டீங்க. இப்ப அடுத்தடுத்த வழக்குகள் வந்தா என்ன பண்ண போறீங்க? மூஞ்சில சமக்குதுன்னா நெஞ்சில சமக்குற ஏன் சமக்க வேண்டியதானே? பண்ணி எத்தனை நாள் நெஞ்சு வலின்னு படுக்க போறீங்க? கண்டிப்பா பாய வேண்டிய ஈட்டி பாயத்தான் செய்யும். என்னமாய் வேலைகள் பார்க்குறாங்க அவரோட தம்பிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமை வச்சு ஒரு 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 விஷயத்தை கூட சரியா செய்ய தெரியாம இந்த மாதிரி பண்ண போய் ஏகப்பட்ட பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டு தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதன் பின்னணியில் ஸ்டாலினின் உத்தரவு எதுவுமே இல்லை. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. அண்ணன் இப்போ வரைக்கும் நேற்று வீடியோல பேசினேன், செய்தியாளர் சந்திப்பு ஏன் சந்திக்கல, ஏன் வெளியே வந்து ஏன் அறிக்கையை கொடுக்கல, ஏன் ஒரு ட்வீட் கூட போடல, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்கும் போது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். இப்ப இவரோட தம்பி இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க போல. இப்படிலாம் நடக்கும்போது திமுக என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஓட விடுறாங்கப்பா தாவேக்கா, நம்மள என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணாலும் ஆப்போசிட்ல இருக்கிற வேற சில கட்சிகள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த, வளரபுள்ளாச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? நம்ம பேரு கெட்ட பேர் ஆகி போறோம்னு சொல்லி மக்கள் மத்தியில யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம மட்டும் தான், திமுக மட்டும் தான் இங்க வந்து பயங்கரமா நின்று சண்டை செய்ய வேண்டியது இருக்கு. ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது? ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்ட வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முகை அம்மாள் டுமால்